அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று ஐபிபி ஆப்பை பயன்படுத்தி மொபைல் ரீசார்ஜ் செய்வது எப்படி இதுதான் வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல ஐபிபி ஆப்பை ஓப்பன் செஞ்சுக்கிறோம். ஓப்பன் செய்தோன்னே எனக்கு வர மாதிரி தான் ஸ்க்ரீன் உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கான பாஸ்வேர்டை போடுங்க. எக்கத்தோட பாஸ்வேர்டை வெளியே சொல்லிடுறாங்க, யார்ட்டையும் காமிக்க வேண்டாம். சரி, நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். மொபைல் ரீசார்ஜ் செய்யறதுக்கு நம்ம கிளிக் பண்ண வேண்டிய பாக்ஸ் பாருங்கள். பே பில்ஸ்னு ஒரு பாக்ஸ் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் தான் நம்ம கிளிக் பண்ண போகிறோம். பே பில்ஸ் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இதில் மேலேருந்து கீழே மூணாவது பாருங்கள் ரீசார்ஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம், அதில் தான் கிளிக் பண்ணோம். ஏன்னா நம்ம ப்ரீபெய்ட் தான் கிளிக் பண்ண போகிறோம். சரி, இதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள் இப்படி தான் வரும். இதில் செலக்ட் யுவர் ஆப்ரேட்டர் இருக்கலாம், அந்த இடத்த கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் எந்த கம்பெனிக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கம்பெனி பேரை இதில் கொடுத்துருங்க. சரி, கொடுத்துட்டீங்க. கொடுத்துட்டு உங்களோட மொபைல் நம்பரை இதில் டைப் பண்ணிடுங்க. சரி, கொடுத்தாச்சு. இந்த நம்பருக்கு எதுதான் ஆஃபர் கார்டோட நம்ம வியோ பிளான்ஸ் போய் நம்ம பார்த்துக்கலாம். சரி, பார்ப்போம். சரிங்களா, இந்த நம்பருக்கு ஃபுல் டாக் டைம் ஆஃபர், 2G டேட்டா ஆஃபர், 3G டேட்டா, ஒவ்வொரு ஆஃபராக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா, சரி, இதில் பலவிதமான ஆஃபர் பார்த்துட்ருக்கோம். நான் ஒரு 35 ரூபா இப்போ இவங்களுக்கு கிளிக் பண்ண போகிறேன். சரி, இப்போ கிளிக் பண்ணோன்னே கீழே பாருங்கள் செலக்ட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கலாம், இதை நம்ம அக்கௌண்ட் நம்பர் நம்ம இதில் கொடுத்துருவோம். இப்போது சப்மிட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம டைப் பண்ண இல்லை சரியாக செஞ்சுருக்குமா அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிச்சுட்டு கொஸ்டின் கேட்கு பாருங்கள். சரியாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். சரியாக தான் இருக்குது, கன்ஃபார்ம் கொடுத்துறேன். இப்போ நம்ம செல்லுக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். டூ 54 573 இந்த பாஸ்வேர்டு நம்ம போட போகிறோம். 254 573. உங்களுக்கு இதுமே வேறு பாஸ்வேர்டு ஓடிபி வரும். சரிங்களா, இப்போ இதில் நம்ம சப்மிட் கொடுத்துறோம். சப்மிட் கொடுத்துரும் பாருங்கள். கீழே கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் வந்திருக்கு. எப்படி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ண ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, சரி, இப்போது மேற்கொண்டு ஒரு சில டிப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியில் நம்ம வோடஃபோன் ப்ரீபெய்டு அதாவது ஒரு 35 ரூபா யூஸ் பண்ணியிருந்தோம். இது மட்டும் இல்லை, நம்ம பிஎஸ்என் 10 ரூபாய் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம இதில் பண்ணிடலாம். சரிங்களா, ஏர்டெல் 9 ரூபாய் கூட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா, அதாவது என்ன நம்ம கிராமத்து சைடுனா 10 ரூபா 20 ரூபாய்க்கு மீதி கார்டு இருந்துச்சு, இப்போ கார்டு நிறுத்திட்டாங்க. அந்தமாதிரி எளிமையான அமௌண்ட்டோடு நம்ம இதில் கட்ட முடியும். சரிங்களா, நீங்கள் மேற்கொண்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மேலும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு நான் ரீப்ளை கன்ஃபார்மாக பண்ணுவேன்.